புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வேலூர் மாவட்டத்தில் சட்டசபை தேர்தலை சுமூகமாக நடத்துவது குறித்து சத்துவாச்சாரியில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட கலெக்டருமான சுப்புலட்சுமி தலைமை வகித்தார். தலைமை தேர்தல் ஆணையம் நியமித்த தேர்தல் பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பங்கேற்ற பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் தங்கள் கருத்துக்களை கூறினர். அப்போது வேலூர் மாவட்ட அதிமுக செயலாளர் அப்பு வேலூர் மேயர் சுஜாதா மீது பகீர் புகாரை கூறினார். வேலூர் கலெக்டர் அலுவலகம் எதிரில் உள்ள மாநகராட்சி வணிக வளாகத்தில் அரசு சார்பில் இலவச விளையாட்டு உபகரணங்களை மேயர் சுஜாதா வழங்கினார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு எந்தவிதமான நலத்திட்டங்களையும் வழங்கக்கூடாது என விதி உள்ளது. விதியை மேயர் காற்றில் பறக்க விட்டுவிட்டார். இதன் மூலம் ஆளுங்கட்சி திமுக அப்பட்டமான தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்டுள்ளதென அப்பு புகார் கூறினார். இதுகுறித்து மாநகராட்சி ஆணையரிடம் புகார் அளித்தும் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறினார். இந்த தமிழ்நாடு அரசு மூலமா ஸ்போர்ட்ஸ் கேட் கொடுத்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கேட் கொடுத்து ஒரு 15 தேர்ஸ்டேவோட 15ஆம் தேதி முடிவுபட்டு விட்டது. அதுக்கு மேல எந்த ஆக்டிவிட்டிஸும் சட்டமன்ற உறுப்பினரும் சரி, மேயர், எம்எல்ஏ யாரா இருந்தாலும் எந்த ஸ்பான்சர்ஸ் கொடுத்தாலும் கிட்ட கொடுக்க கூடாது சட்டம் இருக்குது மேடம். ஆனா இன்னும் காலையில நம்ம ஆஞ்சநேயர் கோயில் பின்னாடி அம்மா பின்னாடி இருக்கிற நேரத்துல இப்ப மேயரா இருக்கிற அந்த சுஜாதா அவர்கள் வந்து அந்த கிட்ட போய் கார்ல போய் கொடுக்குறாங்கன்னா விளையாட்டு உபகரணங்களை வழங்க அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததும் மேயர் சுஜாதா அங்கிருந்து காரில் தப்பிச் சென்று விட்டார் என அதிமுக தரப்பு குற்றம் சாட்டுகிறது. வணிக வளாகத்திலிருந்து வெளியே வந்த மேயர் சுஜாதாவின் காரை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் நிறுத்தச் சொல்லியும் டிரைவர் நிறுத்தாமல் வேகம் எடுத்து ஓட்டிச் சென்று விட்டார். இது தொடர்பாக வேலூர் சத்துவச்சாரி போலீஸ் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் புகார் அளித்தனர். இதுகுறித்து சத்துவச்சாரி போலீசார் மேயர் கார் டிரைவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்தல் அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். அப்போது காரில் மேயர் சுஜாதா முகத்தை மறைத்தபடி உட்கார்ந்திருந்ததாக அதிமுகவினர் வீடியோ காட்டுகின்றனர். அது தொடர்பாகவும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆனால் தான் எந்த விதி மீறலிலும் ஈடுபடவில்லை என மேயர் சுஜாதா கூறினார். நான் உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு வரும்போது அதிமுகவினர் காரை மறித்து வீடியோ எடுத்தனர். நான் முகத்தை மறைக்கவில்லை. அதிமுகவினர் கூறும் புகார் முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்டதெனவும் மேயர் சுஜாதா கூறினார். வேலூர் மாவட்டத்தில் போலீசார் பதிவு செய்த முதல் தேர்தல் விதிமீறல் வழக்கு இதுதான். அதுவும் திமுகவைச் சேர்ந்த மேயர் சுஜாதா சம்பந்தப்பட்டது என்பதால் வேலூர் மாவட்டத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது.